ஷேய் விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோப்பா. நந்தி, முனியப்பன், சூரியன், நாங்கள் 5 பேர் கணக்கு போடுறோம். அந்த கைலாசத்தில் பக்கத்துலேருந்து கணக்கு எடுக்கும். ஒரு 10 கிலோமீட்ரு, 15 கிலோமீட்ரு, 20 கிலோமீட்ரு. இப்போ மில்லு தொழிற்சாலை கணக்கு போட்டவுடனே அவன் கூட்டங்கள் பூரா உட்காந்து பேசுதான். கூட்டங்கள்னால் ஒரு மில்லு நடத்தானா, ஒரு மில்லு தொழிற்சாலை ரைஸ் மில் நடத்தானா ரைஸ் மில்லுக்காரன் ஒரு கூட்டம் போடுவான். இந்த ஜவுளி கடைக்காரன் ஜவுளி கடைக்காரன் ஒரு கூட்டம் போடுவான். அடுத்து இந்த கம்பி கட்டு கம்பி ஆட்டுறவன், இந்த பூரா கொத்தனார் மேய்க்கான அது ஒரு சங்கம் மாதிரி வச்சான். பூரா பலவிதமான சங்கங்களை கூட்டமாக வச்சு பேசத்தான் செய்தான். கோர்ட்டில் கேளப்பா, கோட்டார் ஆணு பெண்ணோம், உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே ஐயா பார்க்கணும், ஐயா கும்பிடணும், ஐயா எங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்க மாட்டேங்கன்னு கையெடுத்து கும்பிட்டுருக்கீங்க. இங்கே பூரா அக்கம் பக்கத்துலேருந்து கிழக்கருந்து மேற்கரைக்கு மில்லு தொழிற்சாலை போட்டுக்க பூரா நாக்க கடிக்கான். கர்று ஈஸ்வர மோகனை பார்த்தேன். நாங்கள் கூட போகிறோம். வகையில் அப்படி பார்ப்பான், ஒவ்வொருத்தன் பார்ப்பான், அப்படியே ஓடுவான் கடிப்பான். என்னடா விளையாட்டாடா, பூமி கடவுளுடைய பூமிடா, கடவுள் ஈஸ்வரன் குடும்பம் சொத்தில் தான் மில்லு தொழிற்சாலை போட்டிருக்க, புரியுதா? போய் நீ பத்திரம் போட்டவன் பூரா விவோ தாசில்தார், இந்த பூமி யார் பூமின்னு போய் கேளுங்கடா. மில்லு தொழிற்சாலை கம்பெனி போட்டுக்கோம் பூரா போய் கேளு. நாக்க கடிக்கான். பார்த்த உடனே தைக்காமல் கைலாசத்தை பார்த்து கடிக்கான். எங்கே கிழக்கிருந்து மேற்கு வரைக்கும் மில்லு தொழிற்சாலை போட்டுருக்கானா? விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தாலுகா ஃபுல்லாகவே பூரா ஒன்றோட சொக்காரங்க உட்காந்துருக்கு. என்ன கணக்கு கைலாசத்துலேருந்து வருது இப்படி, என்ன இது அப்படின்னு கேட்கான். இது சும்மாங்க. இவன் என்ன சொல்லுதான், மில்லு தொழிற்சாலை போட்டவன் நாங்கள் வழக்கறிஞர்களை பார்த்தோம், இதெல்லாம் ஒன்றும் வராது, அதெல்லாம் சும்மா அங்கே டப்பாங்குத்து பையனை வச்சு சும்மா என்னமோ கோயிலை கட்டி ஆடுதாம்னு அவன் வழக்கறிஞர் சொல்லுதான். என்ன அர்த்தம்? எந்த கட்சிக்காரன்? திமுக கட்சிக்காரனும் அதிமுக கட்சிக்காரன் 2 தரப்பு பேசுதான். இப்போ பலவற்றையும் பேச ஆரம்பிச்சிட்டான். ஏதோ கொட்டு மேலே அடித்து வருது, கொட்டு மேலே பிபி ஊதி சிங்கி தட்டுதாம்னு அவன். எப்படிரா இப்போ தமிழ்நாடு ஆட்சி எடுக்காராடா? கடவுள்ரா, அவர் ஆட்டி எடுக்காரு, புரியுதா? இனிமே ஒரு ஐட்டத்தை உட்கார வச்சாச்சுன்னா கைலாசத்தை நினைக்கிறவன், அகம்பாதம் பண்ணுறவன், சேட்டை பண்ணுறவன், பூரா அகம்பாதத்தில் போகிறவன் அந்த ஐட்டத்தை பூதத்துக்கிட்ட இறக்கி வச்சாச்சுன்னா, உட்கார வச்சாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக காலி பண்ண விட்டுருவார். ஐயாவே இதை காலி பண்ணுறா, இவனை தூக்கி அவன் வீட்டில் போய் நெறிடா, அவன் பொண்டாட்டி பிள்ளைய நெறிடா, அப்படித்தான் இன்னுமே அப்படித்தான் விடுவார். இனிமே இவ்வளோ கணக்கு போட, ஏன்னா ஆதியில் சத்தியவாக்கு இது எல்லாம் உள்ளே வந்துருமா? நீ பூமியில் கைலாசத்தில் இத்தனை பேர் சேட்டை பண்ணால், இத்தனை சாமிகளை உட்கார வச்சு எங்களை மானிட பேரை அழிக்க முடியுமா? அடி கொடுக்க முடியுமா? கொல்ல முடியுமா? கொன்றுணும். அந்த மாதிரி சத்தியவாக்கு வாங்கியிருக்கான். முடிஞ்சிருச்சுடா, எல்லாமே கணக்கு, எல்லா சாமி உள்ளே வந்துட்டாங்க, எல்லாமே தூக்கி கைலாசத்தில் வெட்ட வரிசையில் உட்காந்துருக்காங்க, புரியுதா? இல்லை கைலாசத்துலேருந்து மேற்கு கிழக்க தெற்க வடக்க வரைக்கும் எல்லாம் நாக்க கடிக்காங்கடா, புரியுதா இல்லையாடா? சிட்டி கிராமத்தில் கணக்கு பார்க்கான் விடிய 5 மணிக்கே கணக்கு வந்துடும். திரை லோகத்தில் கணக்கு பார்க்கான். அப்படியா இவ்வளவு நாக்க கடியா? ஐயோ பாவம், அவர் பையன் அவர் ஆட்டு குளிப்பாட்டுதாரு, அவர் மாடு கண்ணு கிடக்கு, அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சில ஏழை எளிய மக்கள் நாக்கால விட்டு பேசுது. அது பின்னால் கிடையாது, முன்னாடி 1-2 மக்கள் தான். மற்றதெல்லாம் வயிறு எரியுது, அப்படியே காந்துது, குண்டிலாம் அவனுக்கு தின்னுட்டு கழிக்கானா அந்த இடத்துல காந்துது. இல்லை பழமொழி சிட்டி கிராமத்தில் மக்கள் சொல்லும், இவ்வளோ எரிச்சலில் போகிறான் மானிட பிறவி, மாட்டி சாணி ஒரு கூடையை அவன் குண்டியில் வச்சா வேகமாக சாம்பலாக போவான், அவ்வளோ எரிச்சலில் இருக்கான் அப்படின்னு மானிட பிறவி சொல்லுது. அப்போ கைலாசத்தை பார்த்தவொடனே எப்படி எரியும்? அப்போ இவனுக்கு என்ன செய்யணும்? இல்லை நீ போட்ட இட்டதை அள்ளி வானரப்பட தூக்கி வைடா, அவன் மூஞ்சி மோரெல்லாம் தேய்டான்னு அந்த நேரத்தில் விடுவார். சரியா? 2 கையை எடுத்து கும்பிடுங்கடா, கடவுளை பார்த்து கும்பிடுங்க, சேட்டை பண்ணாத, உன் உயிர் அதான் சொல்லால. ஏழை எளிய மக்கள் சில பேர் சொல்லாங்கல்ல, ஐயா சாப்பாட்டு உணவு இருப்பு அவர்கிட்ட கேளு, அவர் கொடுப்பாரு, அவரை போய் குடும்பத்தை எதுக்காத, அவரை பற்றி எதுவும் பேசாத, அது இப்போ தான் பூமியில் உட்காந்துருக்காரு அப்படின்னு 1-2 பேர் தான், மூதாட்டிகள் பேர் தான். இப்படியாடா சேட்டை பண்ணது முட்டா பேய்களா? அதுவும் சுத்தமாக உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல யார் வாங்கினா, யார் செஞ்சால் ஒரு மோசடியில் உட்காந்துருக்கு. மோசடியை கூட நீதிமன்றம் கோர்ட்டில் பார்க்கலையா? அந்த ஏழை எளிய மக்கள் சொல்லுது. என்ன கணக்கு? எப்படி சொல்லுது? அப்போ இதை கூட கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதை இவ்வளோ சட்டத்தில் ஓட்டை இருக்குன்னு, அதுதான் ஆண்டவன் பகவான் பூமியில் சட்டத்தில் ஓட்டையாடா இருக்குன்னு அவர் இறங்கியிருக்காரு. உன் சட்டத்தில் ஓட்டைங்கிறத நீ தின்னு கழிக்கிற இடத்துல சூடு வைக்கிற கணக்கில் ஐயா இறங்கியிருக்காரு. அதுக்கு தான் இப்போ மின்னல் வாட்டரும் சாப்பாட்டு உணவில் நோய் விடுதார். அப்போனா தான்டா கதை முடியும். இல்லை உழைச்சி தின்னுங்கடா, சும்மா பேப்பரை வச்சுட்டு ஆனஸ்ட்டாக போகணும், நீட்டாக போகணும். எப்படி உழைக்காமல் 10 பேர்த்த மேய்ச்சிட்டு பூமி அழிக்கணும்னு போகாதீடா, உழைச்சி தின்னு. குறுக்கெலும்பு ஒடிச்சு விட்ருவார். 3/4 சத்தியம் கணக்கு போட்டா